வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். மீண்டும் ஒரு மிஸ்ட்ரி டாபிக்கோட, ஒரு சயின்டிபிக் மிஸ்ட்ரியோட நான் இங்க வந்திருக்கேன். 21,600 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து இப்ப நிறைய நம்ம சேனல்ல நம்ம வந்து பிளாக் ஹோல்ஸ் பத்தி பேசியிருக்கோம், பிளாக் ஹோல் நம்பர்ஸ் பத்தி பேசியிருக்கோம், சிக்னிபிகன்ஸ் ஆஃப் 4 அதை பத்தி ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான நம்ம சேனலுடைய யூனிக்கான ஃபேக்ட்ஸ்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் லவர்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ 21,600 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து மேத்தமேட்டிக்கலி சிக்னிஃபிகண்டா இல்லையோ, ஹியூமன் பாடியிலையும் நம்ம எர்த்லயும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு சிங்க்ரானிசிட்டி, ஒத்திசைவு பூமியினுடைய பிசிக்கல் எலமெண்ட்ஸ்லயும் நம்ம மனித உடல்லையும் ஒன்னா இருக்கு அப்படிங்கறத பல இடங்களை நம்ம உணரலாம், படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிர்காடியன் ரிதம்னு ஒன்று இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம் இல்லையா, இப்போ 8 மணி நேரம் தூக்கம், மீதி ரிமைனிங் ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ்க்கு மேல நம்ம ஆக்டிவா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம்ங்கிறது பூமியினுடைய அந்த ரொட்டேஷன், பூமி தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கக்கூடிய அந்த நேரம். ஸோ இதுக்கு நம்ம பாடி அலைன் ஆகிறது தான் சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எர்த்தோட நம்ம ஒத்திசைவோட தான் இயங்குறோம். இப்போ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் ஒவ்வொரு 28 நாளும் வருது, இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்படிங்கிறது 28 டேஸ்ங்கிறது மூணுடைய லூனார் சைக்கிளுக்கும் அதே 28 டேஸ் தான் ஆகுது. 3ல 14 நாள் இரவு, 14 நாள் பகல் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி ஏங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஏன்னா நமக்கு மேல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரபஞ்சம் ஆர் கடவுள் ஆர் இயற்கை இது இருக்கிறதுனால இது நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சயின்டிபிக்கலா இதெல்லாம் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் தான். இப்ப நான் சொன்ன இந்த லூனார் சைக்கிளும் ஒரு பெண்ணுடைய மென்சுரல் சைக்கிளும் ஒத்து போகுது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மாற்றம். இப்ப ஹியூமன் பாடியில என்னென்னலாம் இருக்கு, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இது எல்லாமே பூமியிலே இருக்கு. ஸோ வி ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்டார் டஸ்ட், இதெல்லாம் பிளா பிளா பிளா, இதெல்லாம் நீங்க பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 21,600 அப்படிங்கிறது முதல்ல 2 பார்ட்டா நான் பிரிச்சுக்கிறேன். பூமியினுடைய துருவ பகுதிகள், போலார் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்றாங்க. போல்ஸ்னா துருவங்கள் உங்களுக்கு தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய அந்த இப்போ ஒரு மைய புள்ளி இருக்கு, ஒரு சர்க்கிள்ல 360 டிகிரிஸ் இருக்கு. அதுல ஒரு மிட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த சர்க்கிளுடைய பெரிமீட்டர்னா அந்த வட்டத்தினுடைய எந்த புள்ளிக்கு நீங்க ஒரு கோடு போட்டீங்கனாலும் அதுக்கு பேரு ரேடியஸ். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது அந்த ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது ஒவ்வொரு இடங்கள்லயும் மாறுபடும். பூமியிலே ஈக்குவேட்டர் நில நடுக்கோட்டுக்கு பக்கத்துல ஒரு அளவுல இருக்கும், துருவ பகுதிகளில் வேற அளவுல இருக்கும். ஏன்னா துருவ பகுதிகள்ங்கிறது ரொம்ப ஐசியா இருக்கும். இப்போ ஆர்டிக் மேல வட துருவங்கிறது ஆர்டிக், தென் துருவங்கிறது நம்ம ஆஸ்திரேலியாவுக்கும் கீழே அண்டார்டிக் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த துருவ பகுதிகளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 21,600 அப்படிங்கிற நாட்டிக்கல் மைல்ஸ் அளவுல இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க. இப்போ ஹியூமன் பாடிக்கு வருவோம். ஹியூமன் பாடியில ரெஸ்பிரேட்டரி ரேட் ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், நம்மளுடைய சுவாசத்தை உள்ள இழுக்கிறது அண்ட் சுவாசத்தை வெளியே விடக்கூடியது. இந்த சைக்கிள் அப்படி இதை ஒரு சைக்கிள்னு சொல்றாங்க. ஒரு பிரீத் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். ஸோ புரியாதவங்களுக்காக நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ ஒரு மூச்சை உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது, இது இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன், இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஆவரேஜா 12ல இருந்து 20 தடவை. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 15 தடவை, அதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு என்விரான்மெண்ட்ல, ஒரு யோகிக் ஸ்டேட்ல, ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல, ஒரு காம் டவுனா, ஒரு மாதிரி அமைதியான சூழல்ல நம்ம மனித உடலினுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட், சுவாசத்தினுடைய எண்ணிக்கை ஒரு நிமிஷத்துக்கு 15 அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இது வந்து சயின்டிபிக்காவும் இருக்கு, யோகிக் மெடிடேட்டிவ் ட்ரெடிஷன்ஸ்லயும், இந்த மாதிரி ஏசியன் கண்ட்ரீஸ்ல, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லயும் சொல்லப்படுது. இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு 15, இத இன்டூ 60 போடுங்க, ஒரு ரிசல்ட் வருது இல்லையா. ஸோ 15 into 6னா 19 வந்துடும். அப்புறம் இன்னொரு 0 ஆட் பண்ணீங்கன்னா 900 வந்துடும். அதை இன்டூ 24னு போடுங்க. அதாவது 24 into 900 அப்படின்னு போட்டீங்கன்னா ஆச்சரியம் அளிக்கிற வகையில சர்ப்ரைசிங்லி யூ வில் கெட் 21,600. இது என்ன பெரிய விஷயம், இது ஒரு கோயின்சிடன்ஸா இருக்கலாம். இது மாதிரி நிறைய கோயின்சிடன்சஸ் இருக்கு. ஆனா பிசிக்ஸ்ல நம்ம வந்து பூமிக்கு வெளியே பிரபஞ்சத்துல நிறைய கோயின்சிடன்சஸ் பாக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்னுடைய சவுண்டும் ஓம் அப்படிங்கிற சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றது நிறைய இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் நான் பாக்குறேன். நான் இது வந்து ஆச்சரியமா பாக்குறதை விட ஏதோ ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ், நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இந்த பூமியில மனிதர்கள் அப்படிங்கிற இந்த அதிக இன்டெலிஜென்ஸ் கொண்ட ஒரு ஸ்பீஷீஸ இங்க கொண்டாந்து வச்சு, ஏன் இதை சொல்றேன்னா, பூமியில யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஒற்றை செல் உயிரிலிருந்து பலதரப்பட்ட கிரியேச்சர்ஸ் இருந்தாலும் மனிதர்கள் தான் இந்த பூமிக்கு அந்நியப்பட்ட ஒரு உயிர்களா இருக்காங்க. இவ்வளவு ஒரு ஒரு ஃபுட் சைக்கிள் ஆர் ஃபுட் செயின்ல மனிதர்கள் மட்டும் ஒரு அந்நியப்பட்ட அந்த சிந்திக்கும் திறன் கொண்ட, பேசும் திறன் கொண்ட ஒரு நபர்களா இருக்காங்கன்னும் போதே
அங்க ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஏலியன்ஸ் நம்மளை இம்ப்ளான்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற தியரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி பூமியில இருந்து மூன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ண வைக்கப்பட்டிருக்கு. மூணை விட சன் வந்து 400 மடங்கு பெருசு. ஆனா அந்த 400 மடங்கு நம்ம வானத்துல பார்க்கும்போது ரெண்டும் ஒரே சைஸ்ல தெரியறதுக்கு காரணம் 400 மடங்கு தொலைவில் கரெக்டான இடத்துல அது வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி கோல்டன் ரேஷியோ பத்தி பேசியிருக்கோம். அப்படிதான் இந்த 21,600 அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க பேசுறோம். இதுக்கு வந்து நிறைய ஆச்சரியங்கள் நான் பார்த்தேன். அதாவது நான் கடலூர்ல இருக்கிறேன். இங்க பக்கத்துல எங்க மாவட்டத்துல சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் இருக்கு. அந்த தில்லை நடராஜர் கோயிலுடைய இது வந்து மதம் சார்ந்த பதிவு இல்லை. நீ உடனே இந்து மதத்தை ப்ரொமோட் பண்றியா? ஐ எம் டாக்கிங் அபவுட் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். அவ்வளவுதான். இப்ப நடராஜர் அப்படிங்கிற அந்த நடராஜர் தாண்டவம் நீங்க பார்த்திருப்பீங்க. நடராஜனுடைய அந்த பொசிஷன் அது வந்து யூனிவர்ஸ்னுடைய மூவ்மெண்ட் தான். நடராஜர் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் தான். யூனிவர்ஸ்னுடைய அந்த எக்ஸ்பான்ஷனை தான், யூனிவர்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சரை தான் நடராஜர்னு வச்சிருக்காங்க. சிதம்பரம் கோயில் வந்து பூமியினுடைய சென்டர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இப்படி எல்லாம் பல தடவை நம்ம மித்ஸா கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை இது மித்ஸா இருக்கலாம், பூமியினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில சிதம்பரம் இருக்கு இப்படிலாம் சில பேர் சொல்லும்போது நம்ம இது ஒரு மித்தா இருக்கலாம்னு பார்க்கும் பட்சத்துல இந்த 21,600 இருக்கு இல்லையா, இதே அளவுல அந்த தில்லை அதாவது சிதம்பரம் கோயிலுடைய கூரை இருக்குல்ல, மேற்கூரை 21,600 வகையான கோல்டு பிளேட்ஸால அது வேயப்பட்டிருந்தது. இப்போ வந்து அந்த கோல்டு பிளேட்ஸ் எல்லாம் திருடிட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னாலே. பட் ஜஸ்ட் திங்க் ஹவு சயின்டிபிக் தேவர். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்றாங்களே, இது வந்து எல்லா மனித உயிர்களுக்கும் காமன். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதுல அந்த ஆகாயம் சிதம்பரம் ரகசியம்ங்கிறது ஒரு வெற்றிடம் தான், எம்டி ஸ்பேஸ் தான். அதை குறிக்கக்கூடிய கோவில்ங்கிறது சிதம்பரம் கோவில். அப்போ அங்க வந்து ஹியூமன் பாடியில ஒரு பர் டேக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு பிரீத் சைக்கிள் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற எண்ணிக்கையில பிரதிபலிக்கிற மாதிரியும், பூமியினுடைய துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸினுடைய எண்ணிக்கையை எக்ஸாக்டா பிரதிபலிக்கிற மாதிரியும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி அந்த சிதம்பரம் கோயில்ல இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனை பேஸ் பண்ணி பண்ணாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா நான் பாக்குறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒரு மதம் சார்ந்த பதிவு கிடையாது. எப்பவுமே இந்த சேனல்ல கியூரியாசிட்டிய நம்ம வந்து சயின்டிபிக் பேக்கப்போட நம்ம பேச வைப்போம். சில பேர் வந்து ஃபால்ஸ் டீடைல்ஸ் கொடுக்குறீங்க, சூடோ சயின்ஸை பரப்புறீங்க. இது வந்து சயின்ஸ் தான். நீங்க கூகுள்ல விக்கிபீடியால போய் பாத்தீங்கன்னா கூட எர்த்தினுடைய போலார் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன 21,600 எக்ஸாக்டா அங்க வரும். அதே மாதிரி ஹியூமன் பாடியில 21,600 சிக்னிபிகன்ஸ், பிரீதிங்ல சிக்னிபிகன்ஸ் என்ன போட்டீங்கனாலும் வரும். எப்படி எர்த்தினுடைய பிசிக்கல் காம்பனண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹியூமன் பாடியோட ஒத்து போகுது. அப்ப இதையெல்லாம் டிசைன் பண்றது யாரு, இல்ல கவர்ன் பண்றது யாரு அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. நமக்கு புரிஞ்ச பிசிக்ஸ் ஒரு கிராவிட்டினா என்னன்னு சொல்லுது. ஆனா அந்த கிராவிட்டி பூமியிலே சில இடங்கள்ல கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அறிவை, ஞானத்தை தேடக்கூடிய அளவுல இருக்கு. இதெல்லாம் வந்து வெறும் கட்டுக்கதை, வெறும் மதம் சார்ந்த விஷயம்னு தள்ளி வச்சு பார்க்காம இதுக்கு பின்னால இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சயின்ஸ் ஆராயும் பொழுது மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. இன்னும் கூட நிறைய விஷயங்கள் பார்த்தா அது இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ண விரும்பல. உதாரணத்துக்கு ஒரு சர்க்கிள்ல 360 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 360 டிகிரியை இன்வென்ட் பண்ணது வந்து வெஸ்டர்ன் பீப்புள் 16ஆம் நூற்றாண்டுல இன்வென்ட் பண்ணாங்க. 17ஆம் நூற்றாண்டுல நாட்டிக்கல் மைல்ஸ்ல லென்த்தை குறிச்சாங்க. 18ஆம் நூற்றாண்டுல மீட்டர்ஸ் குடிக்கிறாங்கலாம் சொல்றாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடியே டைம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை தமிழ்ல முதல்ல இன்வென்ட் பண்ணது முருகர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் அதை சொன்ன சில பேர் சிரிப்பீங்க. இதுல வந்து சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க வாழ்ந்த சித்தர்கள் எல்லாருமே சயின்டிபிக்கலி, மேத்தமேட்டிக்கலி, மெடிக்கலி அட்வான்ஸ்டா தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய நாலேஜை திருடி தான் வெஸ்டர்ன் பீப்புள் வந்து தாங்க இன்வெர்ட் பண்ண மாதிரி. இப்ப நம்ம பாக்குறோம், அமெரிக்கா மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஃபியூவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவன் மேல ஏதாவது பழைய சொல்லி அவனை அழிச்சு அவன் சூப்பர் பவர் ஆகிற அதே மைண்ட் செட்ல இங்க இருந்து எல்லா பொருட்களை மட்டும் இல்ல அறிவையும் ஞானத்தையும் எடுத்துட்டு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி முருகன் அப்படிங்கிற ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஏதோ ஆண்டி கோலத்துல இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்லாம் இல்லாம ஹி வாஸ் அ சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டும் இருக்கு. 90 Days Around the Worldனு ஒரு படம், இங்கிலீஷ் படம், அதுலயும் முருகனை சிம்பாலிசிக்கமா சொல்லியிருக்காங்கலாம் சொல்றாங்க. அதை பத்தி இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இந்த 10 minutes is only dedicated for this 21,600. இதை பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு பாருங்க. இப்ப நான் சொன்னதை கூகுள் பண்ணியும் பாருங்க. சயின்டிபிக்கலாவும் பேக்கப் இருக்கா, இவன் சும்மா ஏதோ உளறிட்டு இருக்கானாங்கிறதையும் பார்த்துட்டு கமெண்ட்ல கொடுங்க. ஆக்கப்பூர்வமான வகையில உங்க கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுது. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி. உங்களுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனல் நம்ம பொதுவா இத்தனை வருஷமா நான் வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்றது கிடையாது. சில பேர் வந்து
நீங்க இவ்வளவு கண்டென்ட் போடுறீங்க ஆனா பெருசா நீங்க வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுனால என்னுடைய ஒரு ஹம்பிள் ஒரு கருத்தை நான் சொல்றேன், ரெக்வஸ்ட் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வீடியோல ஒரு 4-5 வீடியோ பாருங்க. நம்ம சேனலுடைய பழைய வீடியோஸோ இல்ல என்னால என் டைம் ஒதுக்கி நான் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல 4-5 வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்கறதா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இது சஜஷன் காட்டும். நம்மள மாதிரி இந்த சயின்டிபிக் கியூரியாசிட்டியோட இருக்கக்கூடிய நபர்களை நம்ம ஒன்றிணைக்கிறதுக்கு, ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறதுக்கு இதை நான் செய்ய சொல்றேன். நாட் ஜஸ்ட் ஃபார் மணி ஆர் சம்திங். எனக்கு அதெல்லாம் இங்க நான் தேவைப்பட்டு நான் இங்க வரல. புது விஷயங்களை நம்ம தாண்டியும் அடுத்த தலைமுறைக்கோ நம்ம மறைஞ்சு போனதுக்கு அப்புறமும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து ஒரு கியூரியாசிட்டி ஓபன் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க அதுல ரிசர்ச் பண்ணுவாங்க. என்னுடைய முதல் வீடியோவே மிடில் ஆப்லாம் கேட்டான்னு சொல்ல மூலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் ஸ்விட்ச், சுயநினைவனுடைய ஒரு ஆஃப் ஆன் ஸ்விட்ச், உயிர் கடைசியா எங்க ஆஃப் ஆகுது, ஷட் டவுன் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா தான் நிறைய பேருக்கு சஜஷன்ல காட்டும். யூடியூப்னுடைய ஆல்காரிதம் அப்படி இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா எடுத்தவொடனே பண்ணாதீங்க. ஒரு 4-5 வீடியோ பாருங்க, ஒர்த் இல்லையான்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு புதிய சிந்தனை காணொலியில் சந்திப்போம். நீங்க ஏதாவது இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சஜஷனா கொடுங்க. நன்றி.